எப்பயுமே நம்ம படிக்க போற ஹிஸ்டரியில கூட பாருங்க, இப்ப நான் சொன்ன பேரெல்லாம் ரீட் பண்ணி பாருங்க. முகமது பின் காசிமா இருக்கட்டும், அக்பர், முகமது கஜினி, கோரி, லோடி, டெல்லி சுல்தான், முகலாயர்கள் எல்லாருமே வரலாற்றுல அவங்க பேரை இன்னும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. எப்பயுமே வரலாற்றுல தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, அவங்கள பத்தின ஒரு பக்கமாவது புத்தகத்துல இடம் பெற்றிருக்கும். ஆனா அந்த வரலாற்றுல தோத்தவங்களோ ஜெயிச்சவங்களை பத்தி பேசினவங்களோ அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்தவங்களை பத்தி ஒரு வரி கூட இருக்காது. அதனால மினிமம் ஒரு ட்ரை பண்ணிருங்க. ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, ஒரு வருஷம் கன்சிஸ்டன்டா உட்கார்ந்து படிங்க. நீங்க தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்க அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கரெக்ட்டா ட்ரை பண்ணோமா, அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. பாசிட்டிவா இருந்தா போஸ்டிங், நெகட்டிவா இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை அடுத்த டைம் அந்த மாதிரி தப்பு பண்ண விடாம காக்கும். இன்னொன்னு உங்களை அதை விட அடுத்த லெவலுக்கு யோசிக்க வைக்கும். இவ்வளவு தூரம் நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு அடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எப்பயுமே படிக்கிற விஷயம் வேஸ்டே ஆகாதுமா. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கன்சிஸ்டன்டா படிங்க, யாரையும் நம்பி இருக்காதீங்க. ஏன்னா காம்படிட்டிவ் ஃபீல்டே வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்பாம நம்மள நம்பி இறங்குற ஃபீல்டு. சோ இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ஒருத்தரை நம்பி இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை விட்டுருங்க. உங்களுக்கான ஷெட்யூலை போட்டு நார்மலா கொண்டு போங்க. ஒரு 1 இயர், திரும்பவும் சொல்றேன், 1 இயர்ன்றது பெரிய விஷயம் தான், கஷ்டம் தான் இல்லன்னு சொல்லல. பட் அந்த 1 இயர் டிராவல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பொறுமை, இதுதான் உங்களை அடுத்து உங்க லைஃப்ல அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு 40-50 வருஷத்துக்கு உங்களுக்கான ஃபுல் பேஸ்மெண்டே இந்த ஒரு வருஷம் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே ஜெயிக்கிறமோ தோக்குறமோ இந்த அனுபவம் மாதிரி எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அதனால ஒரு டைம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சு பாருங்கன்னு சொல்லி நிறைய தலைவர்களே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ல இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எழுதி ஃபெயில் ஆகி வாழ்க்கையில சக்சஸ் ஆன நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, தோக்குறோம் ஜெயிக்கிறோம், ஒரு டைம் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ரீசன் அவங்க வாழ்க்கையில அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வெளியே சொல்றாங்க. இதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது, படிச்சாதான் தெரியும். ஒரு 1 இயர் டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிற அனுபவமே உங்களை வாழ்க்கையில அடுத்த லெவல் கொண்டு போயிடும்.